வணக்கம். விவசாயம் காப்போம் உங்கள் விவசாயி. நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் வந்து எதை பற்றி பேசினோம், இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி நான் பேசியிருந்தேன். இப்போ நம்ம இன்றைக்கும் வந்து இந்த வீடியோ அதை பற்றி தான் பேச போகிறோம். மத்திய அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை 2005 வந்து கொண்டு வந்தாங்க. வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க, ஏழை மக்களுக்கெல்லாம் வந்து வருடத்திற்கு 100 நாட்கள் வந்து கட்டாயம் வந்து ஒரு வேலை இருக்கணும், அவங்களுக்கும் வந்து வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விபிஜி ராம்ஜி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி 125 நாட்களாக வந்து இது நாட்களை வந்து அதிகம் செஞ்சுருக்காங்க. அதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸு, நிறைய வந்து வேலை செய்கிறவங்களுக்கு வந்து நிறைய மருத்துவ உதவி, இழப்பீடு, அவங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டு எக்ஸ்ட்ரா அது நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அதுக்குள்ள ரொம்ப டீப்பாக போக விரும்பல. என்னென்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே கொண்டுட்டு வந்திருக்கீங்க. 60% வந்து மத்திய அரசும், 40% வந்து மாநில அரசும் இதை வந்து இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இந்த திட்டத்தில் வந்து ஸ்கீம் இருக்குது. நான் என்ன நான் இப்போ இருக்கிற டிவிக்கே ஆட்சிக்கிட்டு நான் என்ன கேட்க வரேன்னா, இந்த விவசாயிகளையும் நீங்கள் கொஞ்சம் கண்டுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நல்லா ஆட்சி பண்ணிட்டு வரீங்க, நல்லா செஞ்சுட்டு வந்துட்டுருக்கீங்க, நிறைய போதைப் பொருள் ஒழிச்சிட்டு வந்திருக்கீங்க, வந்து நிறைய பண்ணிகிட்டே இருக்கீங்க, லஞ்சமெல்லாம் ஒழிஞ்சிட்டு நிறைய பண்ணிட்டுருக்கீங்க. நாங்கள் இன்னும் நிறைய வந்து உங்களுக்கு நிறைய எதிர்பார்க்கோம். நான் என்ன சொல்கிறேன், இந்த 40% வந்து நீங்கள் கொடுத்து உங்களுக்கு நிதிச்சுமை வந்து நிறைய ஏற்படும். அதை நான் எங்கள் விவசாயிகளாகி நான் நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொல்லலை. நான் என்ன சொல்ல, நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நான் இந்த விவசாய வேலைகளுக்கு வந்து இந்த 100 நாள் 125 நாள் வேலை திட்டத்தை வந்து நீங்கள் 200 நாளாக கூட ஆக்குங்க, 300 நாளாக கூட செஞ்சுருங்க. இப்போது மாவட்ட ரீதியாக என்னோடய சொந்த கருத்து என்னென்னா, மாவட்ட வாரியாக வந்து ஒரு கள ஆய்வு செய்யுங்க. எந்தெந்த மாவட்டங்களில் வறட்சியில் இருக்குது, எந்தெந்த மாவட்டத்தில் வந்து நல்லா விவசாயம் செய்கிறாங்க அப்படி ஒரு கள ஆய்வு செஞ்சு அந்த பஞ்சாயத்து மூலிமா இப்போ வந்து ஒரு விவசாய வேலைக்கு இப்போ ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு 10 நபர்கள் வேணும் அப்படின்னா, அந்த பஞ்சாயத்தில் வந்து பதிவு செஞ்சு வச்சிட்டோம்னா, நான் அடுத்த நாள் வந்து அந்த பஞ்சாயத்துலேருந்து ஒரு 10 நபர்களை வந்து தோட்டத்துக்கு வேலைக்கு அனுப்பலாம். நான் சொன்னேன், விவசாயிகளை வந்து இப்போ வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி செஞ்சு சப்போர்ட் பண்ணி விட்டிங்கன்னா, நாங்கள் எதுக்கு கடன் கேட்குறோம், கூட்டுறவு வங்கியில் மற்றபடி நகை கடன், பயிர் கடன் நாங்கள் வந்து வாங்கி அதுக்கப்புறம் ஒவ்வொரு அரசாங்கத்துக்கிட்டையும் ஆட்சி மாற்றம் வரும்போது அவங்க ஒரு ஸ்கீம் அறிவிச்சு தள்ளுபடி செலவிச்சு நாங்கள் எதிர்பார்த்து நீங்கள் அதை பண்ணாமல் நாங்கள் போராட்டம் செஞ்சு இவ்வளோ பிரச்சனையே வேண்டாம். அந்த 40% ஃபண்டையும் வந்து விவசாயிகளே கொடுக்க வைங்க. கொடுக்குறக்கு எல்லா விவசாயம் நீங்கள் ஒரு கள ஆய்வு செய்யுங்க. கள ஆய்வு செஞ்சு ஒரு கருத்து கணிப்பிடுங்க. அவங்கள வந்து ஒரு ஓரத்தில் வந்து இப்போ 125 நாட்கள் வந்து வேலை திட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு நீர்நிலைகளை மேம்படுத்துதல், ஒரு ஏரி குளங்களை தூர்வாறுதல், வந்து இயற்கை சீற்றங்கள் பாதுகாத்து, இந்த மாதிரி நிறைய ஒரு 4 ஸ்கீமில் தான் வந்து இந்த திட்டமே இருக்குது. நான் சொல்கிறேன், விவசாயமே பண்ணாமல் ஒரு இடத்த பள்ளத்தை போய் நோண்டி அதை வந்து தூர்வாரி அதுக்கு வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறதுக்கு அதை வந்து நீங்கள் 1 கோடி ரூபா ப்ராஜெக்டை கொடுக்குறீங்கன்னா 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா போதும். ஜேசிபி இயந்திரங்க வாங்கினவங்கலாம் போய் கண்டிப்பாக சரி பண்ணி கொடுத்துருவாங்க. மீதி இருக்கிற ஃபண்டு எல்லாமே வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு மீதி தான். ஆனால் இந்த டிவிக்கு அரசாங்கம் வந்து விவசாயிகளுக்கு கொஞ்சமாவது சில சலுகைகள்லாம் கொடுங்க. நீங்கள் எங்களுக்கு நீங்கள் இப்போ பெரிய உதவி எதுவும் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஆட்கள் பற்றாக்குறையை மட்டும் நிவர்த்தி பண்ணி கொடுங்க. விவசாயிகளுக்கு வந்து இந்த மாதிரி 100 நாள் வேலை திட்டத்தில் போயிட்டு இருக்கிற ஆட்கள் எல்லாம் வந்து அவங்கவுங்க தோட்டத்துக்கு வேலைக்கு போகிற மாதிரி சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற ஃபண்டை விவசாயிகளுக்கு நாங்களே கொடுக்குறோம் தானே சொல்கிறோம். நாங்கள் கொடுத்தோம்னா நாங்கள் இன்னும் நிறைய வந்து விவசாய பயிர்க்கடன் நிறைய நாங்கள் எந்த மாதிரி இதை வாங்குறதுக்கு அந்த ஆப்ஷனுக்கே போக மாட்டோம். ஏன்னா நாங்களே உற்பத்தி பண்ணுறவங்களாச்சு. எங்களுக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு வேலை செய்கிற ஆட்கள் இல்லாமையும் இந்த மாதிரி பயிர்களை விளைவிக்க முடியாதவங்க இடைத்தரகர்கள் பிரச்சனைனாலையுமே நாங்கள் நிறைய பொருட்கள் வந்து விளைவிக்கிறதே இல்லை. ஆனால் டிவிக்கு அரசாங்கத்துக்கு என்ன கேட்டுக்கிறேன்னா, இந்த 125 நாட்கள் திட்டத்தை வந்து அருமையான திட்டம், மக்களுக்கு தேவையான திட்டம். நான் யாரையும் சொல்ல, இந்த திட்டத்தை வந்து விவசாய வேலைகளுக்காக இந்த திட்டத்தை வந்து முழுமையாக பயன்படுத்தினீங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கு உங்களுக்கு வந்து நல்ல பெயரும் கிடைக்கும். விவசாயிகளும் நாங்கள் முன்னேறி வருவோம். நம்ம தமிழ்நாட்டை வந்து செழிப்பாக்கலாம். நம்ம எங்கேயுமே போய் யாருக்கிட்டேயும் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. மண் வளம், இயற்கை வளம் எல்லாம் நம்மக்கிட்டே இருக்குது. நம்மளே வந்து விவசாய பொருளை வந்து நம்மளே உற்பத்தி செய்யலாம், நம்மளே வந்து விற்கலாம். அதை இப்போ பக்கத்து மாநிலத்துலேருந்து நம்மக்கிட்ட வந்து வியாபாரம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தலாம். ஸோ நான் என்ன கடைசியாக கேட்டுக்கிறேன்னா, இந்த டிவிக்கு அரசாங்கம் இப்போ விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வருவீங்க, நல்லதாக செய்வீங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். அனைத்து விவசாயிகளின் சார்பாக நான் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை வந்து ஆதரிக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. அதையே வந்து எங்களுக்கு விவசாய வேலைகளுக்காக நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிற எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை. இந்த வீடியோவை அனைவரும் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய கவனத்திற்கு போரும் வரைக்கும் நம்ம இதுக்கான முயற்சி எடுப்போம். நன்றி, வணக்கம்.